Hey, what's up guys? நான் மனிஷ். நீங்கள் பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக். டெலகிராம் அப்ளிகேஷனை நம்ம எப்படி நம்மளுடைய லேப்டாப்லையும் இல்லை டெஸ்க்டாப்லையும் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு டெலகிராம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெலகிராம் மெசேஞ்சர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்புறம் ஐஃபோன் இந்த மாதிரி கேட்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் டெலகிராம் ஃபார் பிசின்னு கொடுத்துருங்க. பிசின்னு கொடுத்துட்டா கெட் டெலகிராம் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்கள் சிஸ்டமில் வந்து எதில் சேவ் பண்ணின்னு கேட்க அதில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்ட பிறகு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுங்க. இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ண கேட்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பின்னை என்ட்ரு பண்ணிவிடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெலகிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் இல்லை உங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து டெலகிராமை மொபைலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்பில் என்ன ஒரு யூசேஜ் இருக்குன்னா நம்ம வந்து படங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட்டான இந்த மாஸ்டர் படம் கூட வந்து இது மூலிமா நம்ம நிறைய லிங்க் கொடுத்து வச்சுருக்கானுங்க. பட் ஆனால் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, அது தப்பான விஷயம். படம் வந்து ஒரு வாரம் கழிச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். ப்ராட்காஸ்டிங் குரூப்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு வாட்ஸ்அப் ஆல்டர்னேட்டிவ். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தென் பாய் ஃப்ரம் மனிஷ்.